अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह लि सदरी वयस्सिर लि अम्री वஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்களை தெரிஞ்சு வரோம். அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த இரண்டாவது பாகத்தில் அர்ஷ்னா என்ன அப்படின்னு பார்க்க இருக்கோம். அர்ஷ் அப்படிங்கிறது அல்லாஹுடைய சிம்மாசனம் அப்படிங்கிறதும், அகில உலகமும் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இறைவனும் இந்த அர்ஷும் தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த குர்ஆனுடைய ஒளியிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையிலையும் நாம் இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த அர்ஷை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புகாரியில் 3191வது ஹதீஸில், ஆதியில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான், அவனை தவிர வேற எந்த பொருளும் இருக்கல. பிறகு படைக்கப்பட்ட அவனுடைய அர்ஷ் என்ற சிம்மாசனம் தண்ணீரின் மீது இருந்தது. பிறகு லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் அவன் எல்லா விஷயத்தையும் எழுதினான். பின்னர் வானங்களையும் பூமியையும் படைத்ததாக நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயத்துல அல்லாஹ் மட்டுமே ஆதியானவன், அவன்தான் முதல்ல இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தான். பிறகு அர்ஷை படைச்சான். அப்போ அர்ஷு தண்ணீரின் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அர்ஷ் தண்ணீர் மேலே இருக்குதுன்னா அல்லாஹ் அர்ஷை படைக்கும்போது தண்ணீரும் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஆக அர்ஷ் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அல்லாஹ் அந்த படைப்பை படைத்த பிறகுதான் வானம் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் பிறகு படைச்சான் அப்படிங்கிறதையும், அந்த அர்ஷ் என்ற சிம்மாசனம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆக இறைவன் தன்னை அர்ஷின் அதிபதி அப்படின்னு சொல்லிக்கிறான். எந்த அளவுக்குனா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமுமே அவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு தான் நடக்குது அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் நபி அவங்க சொல்கிற செய்தி புகாரியில் 3199வது செய்தியில், ஒரு சாயங்கால நேரத்தில் சூரியன் மறையிற சமயத்தில் அல்லாஹுடைய தூதர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்தாங்க. அப்போது இந்த சூரியன் எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிஞ்சவங்க அப்படின்னு நான் சொன்னேன். பிறகு நபி அவங்க, அது அர்ஷுக்கு, இறைவனுடைய சிம்மாசனத்துக்கு கீழே சென்று அது சிறை வணக்கம் சஜிதா செய்ய போகுது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைஞ்சி நேராக இறைவனுடைய அர்ஷுக்கு கீழே போய் அவனுக்கு சஜிதா செஞ்சுட்டு மறுநாள் நான் கிழக்கில் உதிக்க எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்கும். அவ்வாறே அதுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படும். இப்படியாக இறுதியாக ஒரு நாள் வரும். அந்த நாள்லையும் இந்த சூரியன் இறைவனுக்கு சஜிதா செய்ய செல்லும். ஆனால் அந்த சஜிதா அதனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்தே திரும்ப சென்றுடு, அதாவது நீ மேற்கில் மறைஞ்சில்லையா அங்கிருந்தே உதயமாகு அப்படின்னு கூறப்படும். கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் அன்றைய நாளில் அல்லாஹுடைய அனுமதி கொடுக்கப்படாததுனால திரும்பவும் மேற்கிலேயே உதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளும். இப்படியாக கோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படைப்பினமும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய சொல்லுக்கேற்பதான் நடக்குது. அவனுக்கு மாற்றமாக எந்த ஒன்றும் நடக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிறது. ஆக இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது அனைத்து கோள்களுமே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது அப்படிங்கிறதும், அவனுடைய சிம்மாசனத்துக்கிட்ட போய் தான் அல்லாவுக்கு சிறை வணக்கம் செய்யுது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் அந்த அர்ஷின் பிரம்மாண்ட தன்மையை புரிஞ்சிருக்க இன்னும் ஒரு விஷயத்தையும் நபி அவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னா, முஸ்லீமில் 3834வது ஹதீஸ், அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகள், அல்லாவுக்காக தன் உயிரையே தியாகம் செஞ்ச அப்படிப்பட்ட அந்த தியாகிகளை பற்றி நபி அவங்க சொல்லும்போது, அவங்கள மரணிச்சவங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க என்றென்றும் உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு விளக்கமாக சஹாபாக்கள் விளக்கம் கேட்கும்போது, அந்த ஷஹீதிகளுடைய உயிர் பச்சை நிற பறவையினுடைய வெயிற்றில் அவங்களுடைய உயிர் செலுத்தப்பட்டு இருக்கும். அவங்க சொர்க்கத்தை சுற்றி வருவாங்க. அல்லாஹுடைய அரியாசனமான அரிசிக்கு கீழே கண்ணாடி கூண்டுகள் இருக்கும். இந்த ஷஹீதுகள் சொர்க்கத்தை சுற்றி வந்து அதனுடைய கனி வகைகளை சாப்பிட்டுட்டு திரும்பவும் அந்த கண்ணாடி கூட்டுக்குள்ளே வந்து தங்கியிருப்பாங்க. அந்த சமயத்தில் இறைவன் அவங்க முன்னாடி தோன்றி, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நீங்கள் எனக்காக உயிரையே தியாகம் செய்தவங்க, உங்களுடைய ஆசைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அந்த ஷஹீதுகளோ, எங்களுக்கு என்ன ஆசை இருக்க போது, நாங்கள் சந்தோஷமாக சொர்க்கத்தை சுற்றி வலம் வந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்,
இதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் வேணாம் அப்படிங்கும்போது இறைவன் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட இதே கேள்வியை கேட்பான். ஆக அந்த ஷஹீதுகள் அப்போ சொல்லுவாங்க, அப்படின்னா எங்களுடைய உயிரை திரும்பவும் எங்களுடைய உடலுக்கே அனுப்பு, மீண்டும் உன்னுடைய பாதையில் போர் செஞ்சு கொல்லப்படுறது, திரும்ப கொல்லப்பட்டு நாங்கள் இங்கே வர்றதை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லவே அல்லாஹ் அவங்கள அந்த நிலையிலேயே விட்டுடுவான். ஆக அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கு அவங்களுடைய கூடாக அர்ஷின் கீழே கண்ணாடி போன்ற ஒரு கூண்டு அமைக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிய முடியுது. ஆக அர்ஷு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தண்ணீரின் மேலே இருந்துச்சு. ஆனால் வானம் பூமி படைக்கப்பட்ட பிறகு அது வானத்துக்கு உயர்த்தப்பட்டுடுச்சு. அல்லாஹ் 7 வானத்தை படைச்சு அதற்கு மேலே அர்ஷை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறான். இப்படியாக மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இந்த அர்ஷை சுமக்கக்கூடிய பணியை 8 வானவர்கள் கிட்ட கொடுத்துருக்கான். இதை பற்றி அல்லாஹ் 69வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அதன் ஓரங்களில் வானவர்கள் இருப்பார்கள். அந்நாளில் முகமதே உமது இறைவனின் அர்ஷை தம் மீது 8 பேர் 8 வானவர்கள் சுமப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய பிரம்மாண்டமான இந்த சிம்மாசனத்தை தூக்க 8 வானவர்கள் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் இந்த வானவர்களை பற்றி நபி அவங்க சொல்லும்போது அவங்களுடைய தோற்றத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கும் போது அவங்களுடைய காது நுனிக்கும் தோல் புஜத்துக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறதே 70,000 வருஷம் பிரயாணம் செஞ்சு ஒருத்தர் நடந்தால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வானவர்களே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பாங்கன்னா அல்லாஹுடைய அர்ஷு எப்படிப்பட்டதாக இருந்தால் அதனை தூக்க 8 வானவர்கள் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்படியாக அர்ஷை அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தபோது அர்ஷை படைச்சி வச்சிருந்தான். அதே போல் உலகம் அழிந்த பிறகு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அழியப்பட்ட பிறகு அல்லாஹுடைய அர்ஷு நிலைத்து நிற்கும். மனிதர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் நின்று கேள்வி கணக்கு கேட்கப்படும் போது இந்த அர்ஷினுடைய நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அர்ஷின் நிழலை அல்லாஹ் குறிப்பிட்ட சாராருக்கு கொடுக்கறதா சொல்கிறான். அவங்கெல்லாம் யார், அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது மனிதர் நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர். அதாவது நீதமான அரசருக்கு அந்த அர்ஷின் நிழல் கிடைக்கும் அப்படிங்கிறதும், இரண்டாவதாக அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞன், ஒரு இளைஞருக்கு அந்த நிழல் கிடைக்க வாய்ப்பும், மூணாவதாக பள்ளிவாசல்களுடன் தன் உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஒரு மனிதர், எல்லா நேரத்திலும் பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்திக்கக்கூடியவர், நான்காவதாக அல்லாவுக்காகவே சேர்ந்து அல்லாவுக்காகவே பிரியக்கூடிய 2 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது, ஐந்தாவதாக உயர்ந்த அந்தஸ்தும் ரொம்பவும் அழகான ஒரு பெண்மணி தன்னை தவறான வழிக்கு அழைத்தும் நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர், அதாவது தவறு செய்ய சான்ஸ் கிடைச்சும் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இறைவனுக்கு அஞ்சக்கூடிய மனிதர். அடுத்து ஆறாவதாக தம் வலது கரம் செய்யக்கூடிய தர்மத்தை இடது கை கூட தெரியாத அளவுக்கு ரகசியமான முறையில் தான தர்மம் செய்யக்கூடிய மனிதர். ஏழாவதாக தனிமையில் இருந்து அல்லாஹவை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடியவர். அல்லாஹுடைய அருட்கொடைக்கு நன்றி சொல்லியும் அவனுடைய தண்டனைக்கு அஞ்சியும் தனிமையில் அழக்கூடிய மனிதருக்கு இந்த வாய்ப்பு. மொத்தம் 7 நபர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அரிசின் நிழலை பெறக்கூடிய மக்களில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு அதுக்கான முயற்சியில் இறங்குவோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த பதிவில் வானம் பூமி படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் முக்கியமான ஒரு பொருளை படைச்சான். அதுதான் அவனுடைய எழுதுகோல் மற்றும் லவ்ஹுல் மஹ்ஃபுல் அப்படிங்கிறது. அவனுடைய எழுதுகோல் அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவுகளில் தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.